ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஓலா ஒரு சூப்பரான ஒரு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஓலா ரோட்ஸ்டர் பைக் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பயங்கர காம்படிட்டிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸை பார்த்தவொடனே உடனே நம்ம இதை புக் பண்ணிடலாம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம், இது வாங்கலாமா இல்லையா, இது தேருமா தேராதா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது இல்லாமல் இப்போ முக்கியமாக அவங்க Gen 3 ஆர்கிடெக்சரை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. Gen 3 இல்லாமல் பேட்டரியும் வந்து Gen 3க்கு மாறி ஆயிடுச்சு. இந்த பேட்டரி வந்து இந்த நம்ம 4680 அப்படின்ற ஒரு செல் சீரிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்போ நம்ம ஆல்ரெடி ஓலா வந்து இதுக்கான டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்க பாரத் செல் அப்படின்ற இந்த ஓலா பேட்டரி வந்து இப்போ புதுசாக தயாரிச்சிருக்காங்க. வர ஜனவரியிலேருந்து ஸ்கூட்டர் அண்ட் பைக்ஸ் எல்லா சீரீஸ்க்கும் இந்த பேட்டரி வரப்போகுது அப்படின்றது தெரிய போகுது. சரி, இது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸும் உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸு இப்போ நம்ம வந்து டிஆர் மார்க்கெட் பிளேஸில் டிஆர் பனியன்ஸு ஆஃபர் ப்ரைஸ்னால் எவ்வளோன்னு நினச்சிட்டிங்க? ₹1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனிதிங் அபவ் 500 ருபீஸுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர் வேல்யூ 500 ருபீஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆட் ஆனால் ₹1 கொடுத்து நீங்கள் எனி சைஸ் ஆஃப் டிஆர் பனியன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸும் இருக்குது, நமக்கு டிஆர் பனியன்ஸில் அடல்ட்ஸும் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து 1000 ருபீஸுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர் வேல்யூ இருந்ததுன்னா ஒரு அடல்ட்டு ஒரு கிட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து ஆஃபராக நம்ம இப்போ கொடுத்துட்டுருக்கோம். டிஆர் பனியன்ஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், எல்லாரும் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக இது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ டிஆர் மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் இருக்குது, அண்ட் போலோ டிஷர்ட் இருக்குது, ரவுண்ட் நெக் டிஷர்ட் இருக்குது, டிஆர் பனியன்ஸும் இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் செம்ம குவாலிட்டியில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷனும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா லான்ச் எப்பயுமே வந்து ஒரு பரபரப்பாக பண்ணுவாங்க. அவங்க லான்ச் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க லான்ச்சில் ஒரு புதுமையான விஷயம் இல்லை, அவங்களோட ரோட் மேப் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய படம் காட்டுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இவங்களோட மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை வந்து தொடர்ச்சியாக அவங்க பேரை சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓலா S1X லான்ச்சாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த ரோட்ஸ்டர் லான்ச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க புதுசாக வந்து ஏதாச்சும் ஒன்று நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த லான்ச்சில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக பேசப்படுறது என்னென்னா இந்த பைக் சீரீஸ் அவங்க லான்ச்சு. ஓகே, இந்த பைக் சீரீஸ் இல்லாமல் இப்போ Gen 3 ஆர்கிடெக்சருக்கு அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த லான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயமும் இப்போ நான் காமிக்கிற ஒரு விஷயமும் வந்து கொஞ்சம் முன்னுக்கு முரணாக இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க சொல்லும்போது எங்களோட ஓலா ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இல்லை 1 மணி நேரம் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்னு அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிச்சாங்களே. இப்போ நம்ம வந்து காமிப்போம் அவங்க கஸ்டமர் வந்து நிஜமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பைக்கோட ரேட் 2024 ஷோரூமில் போய் பைக்கை பார்த்துருந்தேன். அதை ஆர்டரும் பண்ணியிருந்தேன். இந்த பைக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,20,000. நான் என்னோட சேலரியை பே பண்ணி ப்ளஸ் 12 மாதம் இஎம்ஐயும் போட்டிருந்தேன். ஜனவரி 4 ஆர்டர் பண்ண பைக் February 12 ரிசீவ் ஆச்சு. February 12 வாங்கின பைக்கை February 16 ரிப்பேர் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 7:30 மணிக்கு தனியாக போயிட்டு இருக்கும்போது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணி சர்வீஸ் மேனுக்கு சொல்லியாச்சுன்னா அவர் சொன்ன ஒரே பதில், ட்ரங்கை ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை கழட்டி மாட்டுங்க, அப்போ சரியாகிரும் அப்படின்னாரு. கழட்டி மாட்டுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. நைட்டு 7:30 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நின்றுட்டு பண்ணும்போது எப்படி இருக்கும்? வாங்கி 4 நாளில் பைக் இப்படி ஆச்சுன்னு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். பைக் வாங்கினா மட்டும் போதாது, மெக்கானிக் வேலையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அன்னைக்கு தான் தோணுச்சு. வித்தின் 1 வீக்லேயே திருப்பியும் பிரச்சனையாச்சு. வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரே பதில், நீங்கள் அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணால் சரியாகிரும் அப்படின்னாங்க. சரி, அப்டேட் பண்ணோம். 1 வாரம் நல்லா இருந்துச்சு. எகெயின் திருப்பியும் நாகர்கோயில் டு ட்ரிவாண்ட்ரம் மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வண்டி பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. காட்ஸ் கிரேஸ் எதுவும் ஆகலை, அதனால தப்பிச்சோம். அதாவது ஓலா பேட்டரி ஸ்கூட்டர் வந்து அது வாங்கிய 1 வருடத்திற்குள்ளாகவே அதனுடைய பேட்டரி பழுது ஏற்பட்டு அதனை சரி செய்வதற்காக ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திருச்சியிலும் ஓலா நிறுவனத்தின் தலைமையகமான ஒசூரிலும் பல முறை மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அதன் குறைபாடை சரி செய்து கொடுக்க சொல்லி எனது கட்சிக்காரர் குருராஜ் பல முறை விண்ணப்பித்தும் ஓலா நிறுவனம் அதனை சரி செய்து கொடுக்காத காரணத்தினால் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தின் தலைமையகம் மீது
எனது கட்சிக்காரர் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் சேவை குறைபாட்டிற்காக மனு செய்திருந்தார். तब फंसिएगा दोस्तों, इसलिए ओला कभी मत लीजिएगा. ओला लीजिएगा तो आप फंसे मेरी तरह. सिर्फ मैं आज फंसा हुआ हूँ. सारे ग्राहक से कहूंगा कि कंज्यूमर कोर्ट में केस कीजिए. ऐसी गाड़ी रखनी बेचनी है, ऐसी गाड़ी बेचनी है, मेरी जान चली जाए, तुम लोग जान लेना चाहते हो? जान लेना चाहते हो? ஸோ ஹாப்பி கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஓலாவோட கரண்ட் ஹாப்பி கஸ்டமர்ஸ். இந்த அளவுக்கு நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து ஓலா கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்க தான் வேணும். இந்த அளவுக்கு ஹாப்பி கஸ்டமராக இருக்கும்போது ஓலா எந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம வந்து மெயின் பிக்சருக்கு வருவோம். இவங்க மெயின் பிக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 4680 அப்படின்ற அந்த செல் சீரீஸு அண்டு Gen 3 ஆர்கிடெக்சர் அண்டு MoveOS 5 அப்டேட்டும் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ Gen 2 ஆர்கிடெக்சரில் நிறைய காம்பனன்ட்ஸை வந்து குறைச்சாங்க. இப்போ Gen 3 ஆர்கிடெக்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த Gen 3 ஆர்கிடெக்சரில் பேட்ரி அண்ட் மோட்டார் யூனிட்டை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரே யூனிட்டாக வருது உங்களுக்கு. பேட்ரி அண்ட் மோட்டார் ரெண்டு அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரே காம்பனண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கேபிளிங்லாம் கம்மி பண்ண முடியும். அந்த பேட்டரியிலேருந்து வர எக்ஸசிவ் கேபிள்ஸ் எல்லாம் வந்து இதனால் கம்மி பண்ண முடியும் அப்படின்னும். அண்டு நீங்கள் அந்த பேட்டரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்பட்ட அவங்களோட சிப் இருக்குல்ல, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப்ஸாக இருக்கும், இல்லை விசி யூனிட்டாக இருக்கட்டும், அண்டு மோட்டருக்கான கண்ட்ரோலர் சிப் எல்லாத்தையுமே வந்து அதை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்து Gen 3 ஆர்கிடெக்சரில் மோட்டர் அண்ட் உங்களுக்கு பேட்டரியை வந்து ஒரே பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே பேக்கேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா ஸ்கூட்டர் மட்டும் இல்லாமல் ஓலா ஸ்கூட்டர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்கூட்டர் வந்து இப்போ வெளியிட போகிறாங்க. அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் கூட வரப்போகுது அப்படின்றாங்க. ஸ்கூட்டர் சீரீஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பைக் சீரீஸும் கொண்டு வராங்க. பைக் சீரீஸில் இப்போ ரோட்ஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து இந்த டைமண்ட் ஹெட்டு, ஏரோ ஹெட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரூசர் பைக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட படம். இதெல்லாம் வந்து ரோட் மேப் தான். அதெல்லாம் இப்போ வராது, ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ற அந்த ரோட் மேப், ஒரு பெரிய ரோட் மேப் காமிச்சாங்க. ஸோ ஓலா கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ரோட் மேப் படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த Gen 3 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த 4680 கூட இப்போ வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ஓலா S1 ப்ரோவோட இன்டெகிரேட் பண்ண போகிறதா அவங்க காமிச்சாங்க. அதுவும் வந்து அந்த பேட்ரி பேக்லேயே காமிச்சாங்க. பேட்ரி பேக் பார்த்தீங்கன்னா பழைய பேட்ரி ஆர்கிடெக்சரில் வந்து 4680 பேட்ரி வரா மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேட்ரி பேக், அந்த பனானா பேட்ரி பேக் இருக்குல்ல, அது வந்து Gen 2 ஆர்கிடெக்சர். Gen 3 ஆர்கிடெக்சரில் வந்து உங்களுக்கு பனானா பேட்ரி கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ளோர் போர்டுக்கு பேட்ரி போயிடுது. இப்போ பழைய பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பனானா பேட்டரியிலேயே 4680 காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா Gen 3 ஆர்கிடெக்சருக்கு இவங்க வந்து ஸ்கூட்டர் மாடலில் எப்போ மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கரெக்டான ரோட் மேப் அவங்க கொடுக்கல. இன்ஸ்டீட் அவங்க காட்டின படம் என்னென்னா உங்களுக்கு அந்த பனானா பேட்டரியிலேயே 4680 வரும் அப்படின்னு தான். அதில் பவிஷ் அகர்வால் வந்து அந்த பேட்டரியே உங்களுக்கு அந்த பேட்டரி பேக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, அந்த டிரான்ஸ்பரண்ட் பேட்டரி பேக்கை உங்களுக்கு காமிச்சார். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு பெரிய அந்த 4680 பேட்டரி, அந்த 4680 பேட்டரியை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ தொகுப்பில் இருக்கும். அந்த புது செல்லோட பழைய Gen 2 மாடலோட பேட்டரி எடுத்து காமிக்கிறாரு. ஸோ அங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ பழைய மாடல் வருது அப்படின்னா அப்போ Gen 3யோட அப்டேட் எப்போ வந்து முடியும், எப்போ வந்து அதுக்கான ப்ரொடக்ஷன் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புது லைனப் Gen 3 அப்படின்றது புது லைனப். அப்போ அது ஓலா S1 ப்ரோ, ஓலா S1 எக்ஸு, ஏரு, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கா. இதில் Gen 3 ஆர்கிடெக்சரில் வருது அப்படின்னா அதோட டெட்லைன் என்ன? ஸோ இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு புக் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் கரெக்டாக. இப்போ நான் ஓலா S1 புக் பண்ணேன்னா எனக்கு எந்த ஆர்கிடெக்சரில் கொடுப்பீங்க, Gen 2 கொடுப்பீங்களா, Gen 3 கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் எந்த பேட்ரி, புது பேட்ரி வருமா இல்லை பழைய எக்ஸிஸ்டிங் பேட்டரியை தான் கொடுப்பீங்களா? பழைய எக்ஸிஸ்டிங் பேட்டரி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, புது பேட்டரி சொல்கிறீங்க, அப்போ அது எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதை கமெண்ட்டில் போடணும் அப்படின்ற தாட் இருக்கும். அது பேசிக்காக வர தாட்டு தானே. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பேட்ரி சீரீஸ் கொண்டு வரீங்க, புதுசாக ஒரு Gen 3 பிளாட்ஃபார்ம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எப்போ வரும்? எக்ஸிஸ்டிங்காக இப்போ நான் ஒரு ஸ்கூட்டர் புக் பண்ணேன்னா எனக்கு எப்போ வந்து இந்த புது மாடல்லாம் வரும் அப்படின்ற இந்த கேள்வி இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டான பதில் வந்து எனக்கு அந்த வீடியோவில் தெரியல, அவங்களோட லான்ச் வீடியோவில். இன்ஸ்டீட் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ அடுத்த வருஷம் Q1 அடுத்த குவார்ட்டரில் வந்து இந்த புது பேட்ரி வந்து ஓலா S1 ப்ரோ ஸ்கூட்டர்ஸில் இருக்கும் அப்படின்ற
விஷயத்த சொல்கிறாங்க. இது ப்ரோக்கு மட்டும் தான் சொல்கிறாங்களா, எல்லா மாடல் ஸ்கூட்டர்லேயுமே இந்த புது பேட்டரி இருக்குமா? ஏன்னா புது பேட்டரி சேஃபான பேட்டரி அப்படின்றத அவங்க நிறைய வாட்டி சொல்கிறாங்க. அவங்க ஓன் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸுமே குறையும். ஏன்னா அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால, பேட்டரியை மட்டும் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து செல் காஸ்ட் குறையும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து செல்லை வந்து மற்ற கம்பெனிலேருந்து வாங்குறாங்க. சைனாவோ இல்லை வேறு எங்கே வந்து கிடைக்குதோ அங்கே வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து செல்லை ஓனாக உற்பத்தி பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஓலா வந்து அவங்களே ஓன் பண்ணி அந்த செல்லை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓன் பேட்டன்டட் டிசைன். அது அந்த டிசைனை பற்றியும் நான் சொல்கிறேன். அந்த 4680 வந்து ஃபுல்லாக ஓலா வந்து உரிமை கொண்டாட முடியாது. அதோட முழுமையான பங்கு யாருக்கு போய் சேரும்னா நம்ம பங்கு டெஸ்லாக்கு தான் போய் சேரும். ஏன்னா 2020 வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க 4680. ஸோ இந்த வீடியோவில் காட்டும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த 4680 நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க சீரீஸ் ஆஃப் பேட்டரி காமிக்கிறாங்களே, AA பேட்டரியிலேருந்து காமிச்சிருப்பாங்க. இந்த AA பேட்டரியிலேருந்து இந்த லித்தியம் பேட்டரி 2160 பேட்டரி வந்து பெருசு. இந்த பேட்டரி வந்து எக்ஸிஸ்டிங் பேட்டரி. இந்த பேட்டரியிலேருந்து இப்போ நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கிற பேட்டரி 4680 நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். பாரத் செல் நாங்கள் எங்களோட ஓன் கண்டுபிடிப்பு, நாங்கள் இத்தனை இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம், ப்ராசஸ் எல்லாத்தையும் காமிச்சாங்க. எல்லாம் ஓகே தான் 4680 ஆனால் வந்து பேட்டன்டட் இவங்க வந்து அதில் சில பேட்டன்டட் வாங்கி வச்சிருக்கலாம் இந்தியாவுக்குன்னு. பட் குளோபல் லெவலில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தான் இது உருவாக்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் பேட்டரி மாதிரியே தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து லிக்யூட் எலக்ட்ரோடு இருக்காது உங்களுக்கு. அதுக்கு பதிலாக ட்ரை எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது. அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பயங்கரமாக கம்மியாகும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான இந்த பேட்டரியோட விஷயம். அண்ட் இதோட ஸ்டோரேஜுமே அது ஜாஸ்தி. ஓகே, மற்ற பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டோரேஜ் வாட் பெர் ஹவர் வந்து ஜாஸ்தி. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இது வந்து Gen 3 ஆர்கிடெக்சரில் எப்போ வரும்? ஓலா S1 Pro அண்ட் ஓலா S1 சீரீஸ் ஸ்கூட்டர்ஸ் இருக்குல்ல, இதில் எப்போ வந்து இந்த Gen 3 மாடல் வரும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் டோட்டல் டிசைனே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த Gen 3 ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் இன்னும் வருஷங்கள் இருக்கும். ஏன்னா இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த Gen 3 ஆர்கிடெக்சரோட பிளாட்ஃபார்ம் வச்சு கிட்டத்தட்ட அவங்களோட பைக் மாடலோட கடைசி வரைக்கும் இதே ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த Gen 3 அப்படின்றது இவங்களோட ப்ரைம் மாடலாக இருக்க போகுது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரியுமே வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். இதோட தெர்மல் ரன்அவே வந்து மோஸ்ட்லி இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். இது NMC சீரீஸ் தான். இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் வர பேட்டரிஸ் என்னென்னா NMC சீரீஸை உங்களுக்கு டோட்டலி ஸ்கிப் பண்ண முடியல. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டோட எனர்ஜி டென்சிட்டி பத்தலை அப்படின்றதுனால தான் NMC சீரீஸையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த NMC சீரீஸில் அப்டேட்டட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தா அந்த 4680. இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற சைபர் ட்ரக்கில் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் வந்திருக்கிற செல்லு தான் இது. பேட்ரி இதுதான், நல்ல டெக்னாலஜி தான். ஆனால் இது டெஸ்லா பண்ணி வரல. இது வந்து நம்ம ஊரில் ஓலா பண்ணி வருது. ஸோ நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஊர் என்விரான்மெண்ட்டுக்கு இது வந்து பேட்டரி எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும். அது லான்ச் வீடியோலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக தான் இருந்தது. கரெக்டாக எல்லாம் அனிமேட்டடாக இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு வண்டி வந்து ஓட்டுற மாதிரியோ இல்லை இவங்களே இந்த மாடல்ஸில் கொடுத்து ஓட்ட வைப்பாங்களே, இந்த பைக்ஸோட வீடியோஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் காமிச்சாங்களே. ஸோ அங்கே கூட பார்க்கும்போது அந்த வீடியோஸில் வந்து எல்லாமே அனிமேட்டடாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அனிமேட்டட் வீடியோ. எதுவுமே வந்து ஒரு ரியல் டைமில் அந்த வண்டி ஓடுற மாதிரி எங்கேயுமே காட்டல. அங்கே ஸ்டேஜில் மட்டும் அப்படியே தள்ளிட்டு வந்து வச்சாங்க, அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எதுவுமே ஓடுற கண்டிஷனில் இருக்கா, டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அண்ட் இவங்க சொன்னது இந்த 6 மந்த்ஸுக்குள்ளே ரோட்ஸ்டர் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அடுத்த ஜானில் வந்து உங்களுக்கு ரோட்ஸ்டர் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அண்ட் இந்த பேட்ரி டெஸ்டிங்குமே வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. அதெல்லாம் போக போக தான் தெரியும். நிஜமாகவே இவங்களோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்ததுங்க. பயங்கர இந்த ரோட்ஸ்டரோட ப்ரைஸிங் ரொம்ப அக்ரெசிவாக வச்சுருந்தாங்க. கேட்டால் அவங்க மாஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் செல்ஸ் வந்து ஓனாக ப்ரொக்யூர் பண்ணுறதுனால நம்ம சொல்கிறோம்ல, இந்தியா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக விலை வந்து பயங்கரமாக குறையும் அப்படின்னு. ஸோ அது நல்லா தெரியுது. ஏன்னா இவங்க சப்சிடி இல்லாமல் தான் இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்சிடியே வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து அது சப்சிடி இருக்குது. அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால, ஓன் செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது சப்சிடி இருக்கலாம்.
பட் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஓலா S1 X மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் கம்மிங் ஃப்ரம் 75,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. உங்களுக்கு 2.5 கிலோவாட் பேட்டரியோட வருது. ஓகே, அண்ட் 3.5 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு 86,000 அண்ட் 4.5 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு 1 லேக்குக்கு உங்களுக்கு 4.5 கிலோவாட் பேட்டரி. டெலிவரி ஸ்டார்ட் ஃப்ரம் ஜான்வரி 2025லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரோட்ஸ்டர் அப்படின்ற இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஃப்ரம் ஜான்வரி 2025 அண்ட் 3.5 கிலோவாட் வந்து 1,05,000 ருபீஸ், 4.5 கிலோவாட் வந்து 1,20,000 ருபீஸ், 6 கிலோவாட் வந்து 1,40,000 ருபீஸ். ஐயோ, 6 கிலோவாட்டே 1,40,000 நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் வாங்குகிற ஓலா S1 ப்ரோவோட விலை தான் வந்து உங்களுக்கு ரோட்ஸ்டருக்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்லாம் புக் பண்ணுறதுக்கு ஆவலாக இருப்பீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ பேர் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நான் ரீசனும் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அண்டு லாஸ்ட் ரோட்ஸ்டர் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஃப்ரம் தீபாவளி நெக்ஸ்ட்டு 2025 தீபாவளியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதோட 8 கிலோவாட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs, 16 கிலோவாட் வந்து 2,50,000 ருபீஸு. ஓகே, ப்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நான் இப்போதைக்கு இதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப போகலை. இது ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோம். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ்லாம் இருக்குது. நம்ம புக் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இவங்க வந்து ஃபோக்கஸிங் ஆன் நியூ ப்ராடக்ட் எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகேங்க. நியூ ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, லான்ச் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்போ நீங்கள் முன்பணம் வாங்குறீங்க, எல்லாமே ஓகே. முன்பணம் வச்சு வாங்கக்கூடாது. நீங்கள் எப்போ லான்ச் பண்ணி 1 மாதத்தில் கொடுத்தா தான் நீங்கள் வந்து முன்பணமே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு முன்பணம்? அதுக்கு தான் நீங்கள் ஐபிஓ ஓப்பன் பண்ணிட்டீங்களே. ஐபிஓ ஓப்பன் பண்ணி அங்கே கல்லா கட்டுது இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இப்போ முன்பணம் கொடுக்கணும்? ஸோ அந்த கேள்வியை நீங்களே கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எடுக்கிறதா இருந்தாலும், நீங்கள் எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே டெலிவரி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிகிற மாதிரி தானே பார்ப்பீங்க. நீங்கள் எதுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு இப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றதுனால நீங்கள் வாங்கினோமா? அந்த கட்டாயம் உங்களுக்கு எதுக்கு? ஸோ ஒன்ஸ் அவங்க டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஓலா S1 Xே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே டெலிவரி பண்ணிடுறாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஜான் மாதத்தில் இல்லை பிப்ரவரி மாதத்தில் எப்போ வந்து அவங்க ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் யூசர் ரிவ்யூஸ் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டோட்டலி வேஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எந்த டிசிஷனுமே எடுக்காதீங்க. ஒரு வண்டி வந்திருக்கு, இதனால் அவங்க ப்ரைஸ் ஏற்ற போகிறேன் அப்படின்றதும் சொல்ல. இது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் இல்லை, மோரார்லெஸ் இந்த ப்ரைஸ் தான் வந்து நாங்கள் சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு சேஃப் என்னன்னா புக்கிங் போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, புக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற கண்டிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈவன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டோட்டலி இல்லைங்க. ஓலா S1 X வாங்கினவங்களாம் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க. அது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொராமையாக இருக்குது. ஸோ அது அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஓலாவோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றது இன்னும் கரெக்டாக தெரியல. அதுக்கான ரோட் மேப் என்ன? சர்வீஸ் சென்டரை வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்கிற இஷ்யூஸை வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ரோட் மேப் எடுத்திருக்காங்க? அண்ட் இவங்க இந்த ஹைப்பர் சார்ஜிங் அப்படின்னு ஒரு ஹைப்பராக ஒரு விஷயத்த சொன்னாங்களே, அதுக்கான ரோட் மேப் என்ன ஆச்சு? அந்த விஷயத்தை அப்படியே விட்டாங்க போல இருக்குது. இப்போ ஹைப்பர் சார்ஜிங்கை பற்றி சொல்கிறதே இல்லை. சர்வீஸ் நெட்வொர்க்கில் வர இஷ்யூஸை வந்து அது கன்சர்னாக எடுத்து அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்ற விஷயமும் இல்லை. இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த வண்டி எனக்கு வேணாங்க, நீங்கள் ஏதோ Gen 3 சொல்கிறீங்களே, எனக்கு இந்த வண்டியே வேணாம், எனக்கு இதில் குவாலிட்டியே இல்லை அப்படின்னு நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் புது வண்டியை எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் பைபேக் ஆப்ஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னா தான் சொல்லுங்கள். இப்போ வண்டி இவ்வளோ பேர் ஓலா கஸ்டமர்ஸ் இருப்பீங்க, நான் Gen 3 ஆர்கிடெக்சரில் எனக்கு வேணும், நீங்கள் பைபேக் எடுத்துப்பீங்களா? உங்களோட வண்டி தானே, நீங்கள் பைபேக் எடுத்துப்பீங்களா? அதுவும் சொல்லுங்கள். ஏன்னா ஓலா S1 ப்ரோ ஃபஸ்ட்டு உங்களை நம்பி வாங்கினவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பேட்ரி இஷ்யூ இருக்குது, இல்லை எனக்கு வந்து நான் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பைபேக் மாதிரி ஆப்ஷன் கொடுத்து புது வண்டி நான் ஓலா S1 ப்ரோவே எடுத்துக்கிறேன்னா, புதுசாக வர ஓலா S1 ப்ரோவே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு 4680 வர பேட்டரியோட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்களா?
இல்லை ஜென்3 ஆர்கிடெக்சரில் இப்போ ஃப்யூச்சரில் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பைபேக் ஆப்ஷனோட கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏன் நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணல அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா சீரீஸ் ஆஃப் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளவோ நான் ஓலாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க. அஸ் அ கஸ்டமராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வாங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு உங்களால் வந்து மூவ் பண்ண முடியுது கம்பெனி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற இந்த கஸ்டமருக்கு நீங்கள் என்ன வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். நான் கண்டிப்பாக சப்போர்ட் அதுதாங்க. நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நான் இன்னார்லாம் பார்க்க மாட்டேன். நான் சொல்கிறேன், இந்த புது பேட்ரி வந்திருக்கிறது நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு புது டெக்னாலஜி, அதுவும் நம்ம இந்தியன் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யாருமே மேனுஃபேக்சர் பண்ணல. ஒரு கம்பெனி, ஒரு இந்தியன் கம்பெனி, அதுவும் நம்ம கிருஷ்ணகிரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்காக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஏஷியா லெவலில் பார்க்கும்போது சைனாக்கு அடுத்தது இந்தியா வந்து ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக மாறப்போகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இட்ஸ் அ வெரி பிக் க்ரோத், ரைட்? நம்ம பெட்ரோல்லேருந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயலுக்கு நம்மளே செல்லை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு நம்ம சஸ்டெயினபிளாக இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது அவங்களோட ப்ராஜெக்டில் வந்து சோலார் பேட்ரிஸ், ஸோ அதுக்கும் வந்து அவங்க இந்த 4680 யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே நல்ல விஷயம். ஓகே, இது வந்து இந்தியாவோட க்ரோத்துக்கு ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஸ்டில் வி ஆர் இன் எ வெரி இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, ஸோ புக் பண்ணலாமா அப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட விட்டுட்டேன், சரிங்களா? இவ்வளோ சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் சரிப்பா, நான் வந்து இந்த வண்டி சூப்பர், வண்டியை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா போய் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.